இந்த பையன் புதுசா கட்டின டவர் மேல இருந்து ஒரு காயினை வீசுறான். காத்து ரொம்ப ஸ்பீடா அடிச்சனால அது வென்டிலேஷனுக்குள்ள போயிடுது. கடைசியா ஒரு ஃபேன் சுத்திட்டு இருக்கும்போது அதுல போய் மாட்டிக்குது. அந்த ஃபேனோட விங்ஸும் அதிகமா பிரஷர் கொடுக்கறனால அந்த காயின் அங்க இருந்து தெரிச்சிட்டு போகுது. உடனே அங்க இருக்க கேஸ் பைப்பை உடைச்சனால அதுல இருக்க ஏகப்பட்ட கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கிளாஸால மேற்பட்ட ஃப்ளோர்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் உடஞ்சு கொஞ்சம் பேர் அதுல விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அது பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு கம்பி இருக்கு. அதுல இருக்க நட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சமா கழண்டு அதுவும் கழண்டுருது. அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. செஃப் சமைச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பயத்துல செஃப் தள்ளி விட்டு தாண்டி ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி ஒரு ட்ரெஸ்ல நெருப்பு பத்திக்குது. ஆல்ரெடி அந்த காயினால கேஸ் லீக் ஆயிருக்கும். இப்போ அந்த டவர்ல ஃபுல்லா நெருப்பு பயங்கரமா பத்திக்குது. அந்த ராடு உடஞ்சனால ஒன் சைடு பேலன்ஸ் இல்லாம சாய ஆரம்பிக்குது. நெருப்பு பத்தனால அந்த இடமே இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அந்த காயின் ஒரு லைட்டுக்கு மேல போய் எஜில் நின்று இருக்கும். அப்போ அந்த இடமே பயங்கரமா சாஞ்சு எல்லாருமே விழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி மட்டும் கண்ணாடி கிட்ட போய் நின்று திரும்பி பாக்குறாங்க. அந்த லைட்டுக்கு மேல இருந்த காயின் கரெக்டா பியானோ மேல போய் விழுகுது. அந்த காயின் எட்ஜில் சுத்தி முடிச்சு நிக்கும் போது அதோட டோரும் ஃபோர்ஸா க்ளோஸ் ஆகுது. எட்ஜில் நின்று இருந்த பியானோ அப்படியே சறுக்கிட்டு வந்து லேடி மேல இடிச்சு மொத்தமா அந்த இடமே நாஸ்தி ஆயிடுது.